அட, இது சூப்பரான விஷயமா இருக்கே! என்னன்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு நறுவி பாப்பாவோட பர்த்டே இல்லையா? செகண்ட் பர்த்டே. அதனால என்னோட தங்கச்சி என்ன தெரியுமா பண்ணாங்க, இன்னைக்கு போயிட்டு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் இணையறதுக்காக ஃபார்ம் வாங்கிட்டாங்க. இது சூப்பர் இல்ல? ஆமாங்க. இப்போ நம்ம குழந்தைங்களுடைய எதிர்காலத்த நம்ம கணக்கில் வச்சு தானே ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம கவனமாக செஞ்சுட்ருக்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டமும் ரொம்ப பயனுள்ள ஒரு திட்டம் தானே. ஆமாங்க. அதில் இணையலாம்னு முடிவு பண்ணி தான் அங்கே இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் இணையணும்னு சொன்ன உடனே அவங்க ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்மையும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. சரி, அங்கே போன உடனே அவங்க கேட்டதும் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அப்போ தானே நீங்களும் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் இணையறதா இருந்தால் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைன்றதை நீங்கள் முன்கூட்டியே வாங்கி வச்சுப்பீங்கள்ல. சரி, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸுன்றதை இப்போ பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நறுவி பாப்பாவுக்கான ஆதார் கார்டு கேட்டிருந்தாங்க. நாங்கள் இப்போ எடுத்துட்டோம் ஆதார் கார்டு. 6 மாதத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லேருந்தே ஆதார் கார்டு எடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்கள்ல. அதனால பாப்பாவுடைய பர்த் சர்டிஃபிகேட்டும் அம்மாவுடைய ஆதார் கார்டையும் வச்சு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆதார் கார்டை எடுத்துட்டாங்க. அடுத்தது என்ன, அம்மா இல்லைன்னா அப்பாவுடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறமா பேன் கார்டு கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா டாக்குமெண்ட்டையுமே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது என்ன வேலை? போக வேண்டியது தான். செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் இணைய வேண்டியது தாங்க. நீங்களும் உங்களுடைய குழந்தைங்களுக்காக, எதிர்காலத்துக்காக நீங்கள் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் இணையணும்னு நினச்சிங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நிச்சயமாக நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு போய் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் இணைஞ்சிக்கோங்க.